மருத்துவர் சத்தியசுந்தரி அவர்கள். ஈரோடு மாவட்டம் ஐயம்பாளையத்தில் பிறந்து 1957 சென்னை மருத்துவக் கல்லூரியில் மகப்பேறு மருத்துவம் முடித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் மகப்பேறு மருத்துவராக பணியை தொடங்கியவர் மருத்துவர் சத்தியசுந்தரி அவர்கள். மருத்துவம் தாண்டி தனது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என எண்ணி கோபி லேடிஸ் கிளப்பில் இணைந்து அதன் மூலம் தேவார வகுப்பு, வயலின், ஷட்டில்காக், சமையல், குழந்தை வளர்ப்பு, வீட்டு நிர்வாகம் போன்ற பயிற்சிகளையும் இலவச மருத்துவ முகாம்களையும் நடத்தி வந்தவர். தொழுநோய் ஒழிக்கப்பட்ட கோபிச்செட்டிப்பாளையமும் 40,000க்கும் மேற்பட்ட பிரசவங்களை சிறப்புடன் பார்த்ததும் மருத்துவத்துறையில் இவர் படைத்த உச்சம். ஆனால் இன்று வரலாற்றின் பல பக்கங்களை நாம் புரட்டிட காரணமாக இவர் எடுத்தது சூழலியல் போராளி என்னும் அவதாரம். இந்திய வரலாற்றில் ஒரு நதியை காக்க பொதுமக்களால் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற முதல் போராட்டம் என்றால் அது ஈரோடு மாவட்ட மக்கள் முன்னெடுத்து நடத்திய பவானி நதிக்கான போராட்டம்தான். அதை பலருடன் முன்னின்று வழிநடத்தியவர் மருத்துவர் சத்தியசுந்தரி அவர்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 90களில் இவரிடம் திடீரென அதிகமாக வரும் நோயாளிகளின் அதீத நோய்வாய்ப்படுதலுக்கு காரணம் ரசாயனம் கலந்த நீர்தான் என்பதில் தொடங்கியது இவரது சூழல் பற்றிய கவனம். ஈரோடு மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் முக்கிய நதிகளில் ஒன்றான பவானி நதி வனங்களில் பிறப்பெடுத்து மனிதவாடை பட்டவுடன் சிறுமுகை அருகே ஒரு பெரும் ஆலையின் ரசாயன கழிவுகளால் பாழ்படுவதை கண்டார். 1957 பவானி நதியை ஒட்டி மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் சில 100 ஏக்கர்களில் நீலகிரியின் யூக்கலிப்டஸ் மரங்களை மூலப்பொருளாக கொண்டு ரேயான் என்னும் செயற்கை பட்டு நூலிழை உற்பத்திக்காக வட மாநிலத்தவரால் துவங்கப்பட்டதுதான் சவுத் விஸ்கோஸ் ஃபேக்டரி. கோவை மாவட்டத்தை நாட்டிற்கே கவனப்படுத்தும் அளவுக்கு தொழில் புரட்சி சூடு பிடித்திருந்த காலகட்டம். 90களில் உற்பத்தியில் அசுரத்தனம் எடுத்த விஸ்கோஸ் ஆலையின் அதிகப்படியான இயற்கை நுகர்வும், பவானி நதியில் கழிவுகள் உமிழ்வும், இயற்கைக்கு எதிரான தொழில்நுட்பங்களும் அரங்கேறத் தொடங்கின. 800 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவு, 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், கை நிறைய ஊதியம், 60% போனஸ், அவர்கள் பிள்ளைகளுக்கென CBSE பள்ளி, இன்ன பிற சலுகைகள் என இன்னும் ஒரு படி மேலாக தோட்டந்தொரவு கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ளையை விட விஸ்கோஸில் வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு கராக்கி அதிகம் என்று கொங்கு மாநில மக்கள் கிசுகிசுக்கும்படியான மக்கள் செல்வாக்கு பெற்ற மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் குற்ற பின்னணிகளை நெஞ்சுரம் கொண்டு இப்பாருக்கு அறிவித்து 10 ஆண்டுகால போராட்டங்களுக்கு பிறகு பவானியை காக்க விஸ்கோஸ் ஆலைக்கு மூடு விழா கண்ட சட்ட போராட்டத்தின் பெருமை இந்த பெண்மணியை சாரும். மீன்கள் கொத்து கொத்தாக மடிதல், விளைநிலம் மலடாதல், மனிதர்களும் கால்நடைகளும் தொடர்ந்து நோயுறுதல், நிலத்தடி நீர் பாதிப்பு, உச்சகட்டமாக இந்த ஆலையை கடந்து வந்த பவானி ஆற்று நீர் முற்றிலும் மாசடைந்து கருவண்ணத்தில் ஓடியது. இவ்வாறு சீர்கெட்ட பவானி ஆற்றின் சூழலை எதிர்த்து நடைபெற்ற 10 ஆண்டு போராட்ட காலம் என்பது சூழல் மீது விழிப்புணர்வு ஏற்படுத்த நாடகங்கள், துண்டறிக்கைகள், சுவரொட்டிகள் என துவங்கி சூழலியல் ஆர்வலர்களான மருத்துவர் ஜீவானந்தம், திரு ஜெயச்சந்திரன், திரு TT அரங்கசாமி ஆகியோருடன் மருத்துவர் சத்தியசுந்தரி அம்மா அவர்கள் முன்னெடுக்க ஆங்காங்கே சிதறி கிடந்த சங்கங்களை ஒன்று திரட்டி பவானி நதிநீர் பாதுகாப்பு கூட்டமைப்பாக உருவாக்கி உண்ணாவிரதம், தொடர் போராட்டம், ஊட்டி, திருப்பூர், கோவை, ஈரோடு, சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம் ஆகிய நகரங்கள் ஸ்தம்பிக்கும்படியான பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்கள், பள்ளி கல்லூரி மாணவ பேரணிகள், கடையடைப்பு, நீதிமன்ற வழக்குகள், ஆணைய கெடுபிடிகள், சட்டப்பேரவை உறுப்பினர் தீர்மானங்கள் என இவர்கள் கடந்து வந்த பாதை மிக நெடியது. தமிழகத்தில் இன்று ஓரளவேனும் ஆறுகள் தப்பி பிழைத்து இருக்கின்றன எனில் அதற்கு பவானிக்காக மக்களுடன் இவர் நடத்திய போராட்டங்களும் அதன் விளைவாக 1998 தமிழக அரசால் ஆற்றங்கரையிலிருந்து 5 கிலோமீட்டருக்குள் தொழிற்சாலை அமையக்கூடாது என்னும் தடை விதித்து வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை எண் 127 பிறப்பிக்கச் செய்ததும் ஒரு முக்கிய காரணம். பவானி நதிநீரை காக்க மேதா பட்கர் முதல் நம்மாழ்வார் வரை தேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் சூழலியல் செயல்பாட்டாளர்களை தேடிக்கண்டு பவானிக்காக குரல் கொடுக்கச் செய்தவர். தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் பலவற்றிற்கும் சென்று சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்தியும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உரை நிகழ்த்தியும் இந்த சுற்றுச்சூழல்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். நீர்நிலைகளில் கழிவுகள் கலக்காமலும் ஆகாய தாமரை, சீமை கருவேல மரம் போன்றவற்றை அகற்றவும் தொடர்ந்து போராடி சூழலுக்கு கேடு நேரும் போதெல்லாம்
போராளி அவதாரம் எடுக்க தவறுவதே இல்லை. இந்த ஈரோடு ஈன்றெடுத்த நிறம் மாறாத நெஞ்சுரம் கொண்ட பொது உடைமை மக்கள் தலைவி. பவானி நதியின் நீரினை மீட்க வீரஞ்செறிந்த போராட்டம் பல மேற்கொண்டு ஊர் போற்றும் மூத்த தாயாக வாழ்ந்து வரும் மருத்துவர் சத்தியசுந்தரி அவர்கள்.